guys, இன்னைக்கு நம்ம கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ் சேனல்ல பாத்துருக்க பாத்தீங்கன்னா ஒரு டெல் லேப்டாப் நம்ம பார்த்துருக்கோம். இது டெல் லேப்டாப்ல கொஞ்சம் அட்வான்ஸான கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா i5ல 11th ஜென்ரேஷன், அப்புறம் 8GB RAM 512GB SSD ஹார்ட் டிஸ்கோட பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சூப்பராக க்ளீனாக இந்த கீபோர்டு சைஸ்ல இருந்து எல்லாமே சூப்பராக வச்சு பேனல் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. இதோட கான்ஃபிகரேஷன் சொன்ன மாதிரி 8GB RAM 512GB SSD ஹார்ட் டிஸ்கோட இருக்குது. அப்புறம் கிராஃபிக்ஸும் இன்பில்ட் கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது, அதுவும் காமிச்சிடும் உங்களுக்கு. இது CPU பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2.4 GHz வரைக்கும் இருக்குது. i5ல டெல் கோர் i5ல 11th ஜென்ரேஷன். அப்புறம் மெமரி வந்து 8GB RAM. ஆக்சுவலி இது SSD இருக்கிறதுனால நல்லா ஸ்பீடாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. அதோட SSDயோட ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 512GB NVMe இருக்குது. அதாவது கொஞ்சம் ரொம்ப சிப்பு டைப்பில் இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பீடாக பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதே மாதிரி கிராஃபிக்ஸும் இருக்குது உங்களுக்கு. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா GPU சொல்லுங்கள், இதுவும் அப் டு 4GB வரைக்கும் கிராஃபிக்ஸ் இருக்குது, டேரக்டர்ஸ் வெர்ஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது லேப்டாப்பு, ஃப்ரண்ட்டில் சரி பேக்கில் சரி. இந்த கீபோர்ட் எல்லாமே புதுசு தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,800 19,800 டெல் i5ல 11th ஜென்ரேஷன் தாராளமாக வாங்கலாம். யூஸ்வலாக i5ல 8th ஜென் 9th ஜென் 20,000 போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து 11th ஜென்னு யூஸ்வலாக 25,000 to 30,000 போடுவாங்க. அதோட ரேட்டோட கான்ஃபிகரேஷன் தான் இது. ஜஸ்ட் 19,800 rupees. சார்ஜர் இருந்தால் தனியாக காசு வரும். திருப்பி நம்ம கால் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். தேங்க்யூ.